ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் ரித்திகா ராக்ஸ் ஃபேமிலி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், போகி திருநாள் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா பொருளும் வந்து காட்டிலேயே கிடச்சதுனால நாங்கள் வெளியே எங்கேயும் போய் வாங்கலை. அதனால் நாங்கள் விளாக் போடலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்படி தான் சாமி கும்பிட்டோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரித்திகா வந்து சாமி கும்பிட்டா. பாப்பா இருந்துட்டு விளாக் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எடுத்தோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கருவாட்டு குழம்புனாவே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் செய்கிறது கருவாட்டு குழம்பு தானே செய்வோம். பாப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டு உக்காந்துட்டு, அம்மா இது என்ன, அம்மா இது என்ன, ஆயா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அவங்க ஆயா வந்து எவ்வளவோ பாப்பாவை சமாளித்து பார்த்தாங்க. அப்போவும் அவள் இல்லை, நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரை கேட்டு இந்த குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லி செம்ம சண்டை ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்க அப்பா வந்து ஏதோ சொல்லி சாப்பிட வச்சு பார்த்தாங்க. ஆனால் பாப்பா சாப்பிடவே இல்லை. கடைசியில் ரசம் சாப்பிட்டுட்டு முருங்கைக்கீரை மட்டும் பாப்பா எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசி பார்த்தாங்க. ஒன்றுக்கும் வேலையாகலை ஃப்ரெண்ட். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, என்னன்னா சாப்பிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்புறம் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இதை எடுத்து சட்டை. இந்த சாரீ வந்து இது எங்கள் அம்மாவுக்கு எடுத்தாங்க, எங்கள் வீட்டுக்காரரு. இன்றைக்கி தான் போய் நாங்கள் வச்சு கொடுத்துட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்தோம். இந்த சாரீ வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்தோம். எங்கள் அத்தைக்கு அந்த சாரீ தான் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. இது வந்து அடுத்ததாக வந்து பாப்பாவுக்கு எடுத்தது. அவள் 2 சட்டை எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று நல்லாவே இல்லை. அப்புறம் அவங்கள வந்து வச்சுட்டா நான் சொன்ன உடனே. அப்புறம் வந்து எங்கள் மாமனாருடைய தங்கச்சி எங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சாரீ தான் எடுத்து கொடுத்தோம். அவங்க வந்து ரொம்ப வெயிட்டாக கட்ட மாட்டாங்க, ரொம்ப லேசியாக இருக்க சாரீ தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த சாரீ எடுத்து கொடுத்தோம். எனக்கு வந்து இந்த சாரீ வந்து எங்கள் அத்தை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. பொங்கலுக்கு வந்து எப்பவுமே எடுத்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை. அதனால் எனக்குன்னு தனியாக நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டாப்பு எடுத்தோம். இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள்லாம் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.